தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஒரேகட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் நாளை முதல் வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என திமுக தலைமை கழகம் அறிவிப்பு. புதுச்சேரி, அசாம், கேரள சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு. வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் மட்டும் ஏப்ரல் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல். சிறுபான்மையினருக்கு எதிராக நாடு முழுவதும் வன்முறைகள் நடக்கிறது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பண்டிகை கொண்டாட முடியவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இஸ்லாமியர்களுக்கு பாஜக அளிக்கும் தொல்லை குறித்து பழனிசாமி வாய் திறப்பதில்லை என்றும் கண்டனம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை நடைபெறுகிறது. பாஜகவின் முரட்டு அடிமையாக மாறிவிட்டார் பழனிசாமி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தேங்கி கிடக்கும் வழக்குகளை தீர்க்க மாற்று வழிகளை கையாள்வது அவசியம். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதி கருத்து. கரூர் பெருந்துயரத்திற்கு காரணமான நடிகர் விஜயிடம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 7 மணி நேரம் விசாரணை. மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்படலாம் என தகவல். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை.